ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு கேமிங் ஜோன் 2K. நம்ம நேற்று வந்து இதே பாட்டில் தான் விட்டு போனோம். கரெக்டாக அதே இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அதான் கைஸ், நைட் ஆகிடுச்சு. நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இது என்னமோ ஸ்கிப் மாதிரி வருது கைஸ். அதெல்லாம் காலையில் ஸ்கிப் ஆயிரும். அதான் இப்போ காலையில் ஆகிடுச்சு கைஸ், மார்னிங் டைம் ஆகிடுச்சு. பொருள்லாம் வாங்கிக்கிறாங்க கைஸ், வாங்கிக்கலாம். இன்னொரு செல்ஃபு வாங்கணும் கைஸ். நம்ம ஷெல்ஃபு நம்ம பார்த்த வரைக்கும் 200ன்னு நினைக்கிறேன் ருபீஸு. ஏற்கனவே ஒரு பார்சல் இருக்குது கைஸ். நம்ம பார்சல் ஆர்ட்ரு பண்ணது அது வர வரைக்கும் நம்ம இதெல்லாம் அடிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் அதுக்கு டைம் இருக்குது கைஸ், இந்த ஆர்டர் ஆகுறதுக்கு. அவ்வளோ டெலிவரி ஆகிடுச்சு கைஸ். நம்ம ஆர்டர் ஒரு 1 மினிட்லேயே டெலிவரி ஆகிடுது கைஸ். அதான் இன்னொரு பொருளும் டெலிவரி ஆகிடுச்சு கைஸ். டெலிவரி ஆனதெல்லாம் வெளியில் தான் கைஸ் இருக்குது. நம்ம இதுக்கு ப்ரைஸ் மட்டும் வச்சிடலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3.38. அப்போனா 3 வச்சிடலாம். நம்ம 250 வச்சாச்சு கைஸ். இது ஓகே. அதுதான் இந்த பொருள் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போய் அடிக்கலாம் அப்படியே. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். இப்போ இதே எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணணும் கைஸ். மேலே பண்ணலாம். மேலே இடம் இருக்குது. அதுதான் கைஸ், இதில் இடம் ரொம்பிச்சு. நம்ம இன்னொரு பொருள் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி வச்சுப்போம் கைஸ், ஏன்னா வாங்க வரவங்களாம் சீக்கிரமாக வாங்கிடுறாங்க. நம்ம கடை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் கைஸ், டெலிவரி ஆகிடுச்சு. எண்ணெய் பொருளில் வந்து வச்சுருவோம் கைஸ், ஏன்னா அதில் கொஞ்சம் தான் இருக்குது. இது கொஞ்சம் வச்சுருவோம். அதுதான் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே பார்க்க முடியாது போல் இருக்குது கைஸ். எல்லாம் இங்கே வச்சிடலாம். எல்லாத்துக்கும் காசு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு மட்டும் இன்னும் செட் பண்ணல. இதுக்கு $4 வச்சிடலாம் கைஸ். நம்ம $4 வச்சிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்தாலே போதும் கைஸ், வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கடை ஓப்பன் பண்ணல கைஸ், ஓப்பன் பண்ணிடலாம். இது நான் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் கைஸ் விளாட்றேன். நீங்களும் ஃபோன் இருந்துச்சுன்னா விளையாடி பாருங்கள். இது மொபைல் கேம் ப்ளே தான். அவ்வளோ இவர் தான் நம்ம இந்த நாளோட முதல் கஸ்டமரு. கோட்டு சூட்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு போகிறாரு. அதுதான் 3 பொருள் வாங்கியிருக்காரு. கார்டா 10.50. ஓகே, $6.50 காசு வாங்கினா தான் கைஸ் சில்லறை கொடுக்குறது ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவர் எப்படி கார்டு கொடுத்தாரு, ஈஸியாக கொடுத்து போயிடுச்சு.
இவங்க இந்த மாதிரி காசு கொடுக்குறது தான் சேஞ்ச் மாற்றுறது ரொம்ப நேரம் ஆகுது. 13.40 அதெல்லாம் பனியன் போட்டு வந்து வாங்கியிருக்காரு. நம்ம ஒரு கட்டில் வாங்கினோம் கைஸ், கடலுன்ற பாருங்க, அது பேர் என்னது, செல்ஃபோன் வாங்கினோம் கைஸ். செல்ஃபோன் நீங்கள் வாங்கி வச்சுட்டா இன்னும் நிறைய பொருள் அங்கே வைக்கலாம், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இவங்க வந்து 6 எல்லாம் 50-50ன்ற மாதிரி தான் வாங்கிறாங்க கைஸ். 10.50 6.15 தான் வாங்குறாங்க. இப்போ பாருங்களேன் கைஸ், 7.50. ஆகுதாச்சு கைஸ். லைஃப் கார்டு சாயங்காலம் ஆயிடுச்சு கைஸ். இப்போது $200 வந்த உடனே நம்ம கடையை மூடிட்டு அந்த ஷெல்ஃப் வாங்கி வச்சிடலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. $1.84 வந்துச்சு. $184. நான் இந்த மேடமே வாங்கிடுவான் போல இருக்குது கைஸ். அதெல்லாம் வந்துச்சு. இப்போ இவங்களுக்கு மட்டும் வாங்கி இன்னும் இவர் மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் கைஸ். ஏதோ வாங்குறாரு. அவ்வளோதான், இந்த நாளோட லாஸ்ட்டு கஸ்டமரான்னு பார்ப்போம். இவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொடுத்தாச்சு. இன்னொருத்தர் வந்துட்டார் கைஸ். அதுக்குள்ளே கொஞ்சம் வாங்கி வச்சுப்போங்க கைஸ். $200 கொடுத்ததுக்கப்புறம் நம்மகிட்ட காசே இருக்காது. அப்புறம் பொருள் வாங்கி போடணும் நம்ம. அதுக்கப்புறம் பொருள் வாங்க காசு இல்லைன்னா வெறும் ஷெல்ஃபை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இப்போது கடையை மூடிடுவோம். கம்ப்யூட்டரில் போயிட்டு இப்போது மார்னிங்க்கு ஸ்கிப் பண்ணுறது வரும்னு நினைக்கிறேன் கைஸ். வந்துச்சு. அதுக்குள்ளே சொன்னோடனே வந்துச்சு கைஸ். கரெக்டாக நல்லா ஸ்கிப் பண்ணியாச்சு. ஷெல்ஃப் ஃபர்னிச்சர்ஸில் மேலே கைஸ், மேலே ஸ்டோரில் ஃபர்னிச்சர்ஸில் மேலே இருக்குது. அதில் இதையும் வாங்கிப்போம் கைஸ். ஏன்னா நம்ம வாங்க தான் கைஸ் அது பொருள்லாம் கொஞ்சம் வரும். இப்போ அது வேறு டெலிவரி அவ்வளோ நேரம் ஆகும் கைஸ். என்ன கைஸ், சரி அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அடிக்கிடுவோம் கைஸ். போயிட்டு குப்பை தொட்டியில் போடுவோம். வந்து இங்கே இடம் இல்லை, மேலே கொடுத்தாச்சு. இது 0 ஐட்டம் ஆகிடுச்சு. இந்த ஆடு தான் கைஸ் எது இருக்குன்னு தெரியல. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நம்மளுக்கு. கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அது வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது கைஸ். அது கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் சொட்டை தாத்தா வராரு. சொட்டை இல்லை, இவர் கலர் அப்படி வச்சுட்டு வந்திருக்காரு கைஸ். காமெடியா. அதான் இப்போ இவங்ககிட்ட கார்டு வாங்கியாச்சு. அடுத்து இவங்க
வாங்கிட்டு 8.40 ஃபஸ்ட்டு 50 வந்துச்சு, இப்போ 40 வருது கைஸ். வரவங்க எல்லாம் டிசிப்ளினாக கோட்டு சூட்டு போட்டு தான் கைஸ் வாங்கிட்டு போகிறாங்க, நல்லவங்க. திரும்பவும் அந்த பனியன் போட்ட அங்கிள், என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க, வாங்க பொருள் வாங்கிட்டு போங்க. நான் அங்கிள் கார்டு எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா, காசு தான் கொடுப்பீங்களா? பொருள் எடுத்தாச்சு. $8.20. ஓகே கைஸ், இப்போது இவங்களோட நம்மளோட அந்த ஷெல்ஃபு டெலிவரி ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க. சரிங்க கைஸ், இதுக்கு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ இந்த பொருளுக்கு வந்து நம்ம இந்த பொருள்லாம் வாங்கிக்கலாம். இந்த காசுக்கு வந்து நம்ம பொருள்லாம் வாங்கி இந்த ஷெல்ஃபில் அடிக்கிடலாம் கைஸ். காசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கைஸ், பரவாயில்ல. இப்போ போக போக நம்மளுக்கு காசு அதிகமாக வருது கைஸ். அவ்வளோதான், 8.20. கடையை மூடிடலாம் கைஸ், இவருக்கு மட்டும் கொடுத்துடலாம். அங்கிள் இதோ கொடுத்துட்றேன், பொருளாக கொடுத்தாச்சு. காசு எடுத்துக்கிட்டு சேர்ந்த கொடுத்துடலாம். அங்கிள் கடைசியாக வரீங்க, கார்டு கொடுக்க மாட்டிங்களா? ஈஸியாக முடிஞ்சிடும்ல. சரி ஓகே, இவருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ அந்த ஷெல்ஃப் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம் கைஸ். இன்னும் முதல்ல பொருள்லாம் ஆர்டர் பண்ணிடலாம், அது வரதுக்குள்ளே நம்ம வந்து ஷெல்ஃப் அடிக்க வச்சிடலாம் கைஸ். பொருள் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு $114 இருக்குது கைஸ் நம்மகிட்ட, பரவாயில்ல, குட். இதில் எவ்வளோ தூரத்துக்கு வெளில போக முடியும்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ் இந்த கேமில். இதில் இன்னொரு இடமும் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கைஸ், பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. தேங்க்ஸ். ஓ, ஆர்டர் பண்ணல பொழுது கைஸ் பொருளை, நம்ம வெளில வந்ததுனால ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு. இதோ பார்ப்போம் என்ன கைஸ். இது அவ்வளோதான், ஆர்டர் பண்ணியாச்சு. நல்லா இப்போது அதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ண நினைக்கிறேன் கைஸ், நல்லா பண்ணியாச்சு. அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இப்போது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடலாம். இதெல்லாம் கைஸ் கரெக்டாக இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சிடலாம் கைஸ், கரெக்டாக. இதுவும் அது சேமாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ப்ரெட்டு தான் கைஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ப்ரெட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குது கைஸ், இந்த சைடு. வந்துட்டு இங்கே வச்சிடலாம் கைஸ்.
அவ்வளோதான். அந்த டப்பா எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இங்கே என்ன அந்த ஆடை காணும் காய்ஸ், ஒரு ஆடு மாதிரி வந்துச்சு பாக்ஸ் போட்டு, அது இப்போ இல்லை. இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிடுவோம். சுக் 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 சுக். இன்னும் ஒரு பொருள் இருக்குது காய்ஸ், கீழே வச்சிடும். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ திருட்டு போயிட்டே எல்லாம் போட்டுருவோம். அவ்வளோதான், போட்டாச்சு. இதில் நம்மளால் கதவை கூட முடியும்னு நினைக்கிறேன் guys. நம்மகிட்ட $52 இருக்குது. இங்கே வாங்குவோம் guys. நான் இடமும் இருக்குது, காசும் இருக்குது, வாங்குவோம். இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குது guys. இன்னும் அன்லாக் ஆகிருக்குது. அன்லாக் பண்ணணும். நம்ம லாக் ஆகிருக்கு. அது எப்படி அன்லாக் பண்ணணும்னு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் guys. நம்ம விளையாடிக்கிட்டே போவோம், அது போக போக அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வரதுக்கு அவ்வளோதான், இன்னும் 10 seconds தான் இருக்குது. 5 4 3 2 1 வந்துடுச்சு guys. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு போய்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவோம் guys. ஏன்னா ஒன்று இங்கே ஏற்கனவே இருக்குது, இன்னும் 5 இருக்குது guys. 5 வந்து மேலே போட்டுருவோம். அவ்வளவுதான். இதை எடுத்துகிட்டு போய் இப்போ குப்பை தொட்டியில் போட்டுருவோம். இந்த டப்பா ரீசைக்கிளிங்க்கு போகுதுன்னு காட்டுது guys. ஐட்டம் ரீசைக்கிள்டு. ஆனால் எப்படி ரீசைக்கிள் வருதுன்னு தான் தெரில. இன்னும் இந்த கடையை போக போக நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம் guys. இந்த கடையை பார்த்த உடனே பக்கத்து கடைக்காரன் மூக்கு மேலே விரல வைக்கணும், அந்த மாதிரி வச்சிடலாம். கேமிங் ஜோன் 2K இந்த கடை ஃபேமஸ் ஆகணும் guys இந்த ஏரியாவில். இது இப்போது ரீசைக்கிள் டப்பாவில் போட்டுருவோம். இது பக்கத்தில் இந்த ரெட் கலர் எதுக்கு தான் இருக்குன்னு தெரில guys. அது அதை வச்சு எதாவது பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில, சும்மா நின்றுட்டுருக்குது கூட. எல்லா ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா? இதுக்கு இன்னும் ப்ரைஸ் வைக்கல guys. மார்க்கெட் ப்ரைஸ் $4.92. இப்போ நம்ம $4.30 வச்சுருக்கோம். $4.4 வச்சுருவோம் guys. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அவ்வளோதான் guys. இப்போ முடிச்சாச்சு. இதோட நான் இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன் guys.